இல்லப்பா, எங்கேயோ அவசரமா போற போல் இருக்கு. ஆமா, ஏன் இல்ல வேமா ஒரியா, அதான் கேட்டேன். அந்த பீடியை கொடு. வலிக்குதா? ஆமாங்க. இல்ல கத்திரியன்னு கேட்டேன். தெரியாமாப்பா, உன் கைய காலான்னு நினைச்சு கேட்கிற, விட்டுப்பா. என்னவா நினைக்கிற? உன் கைய காலான்னு நினைச்சு கேட்கிறப்பா, விட்டுப்பா. ஏன் அப்படி நினைக்கிற? கைய நீ காலா நினைச்சினா காலை நீ என்னவா நினைப்ப? எது? என்னடா? இல்ல ஒரு பேச்சுக்குப்பா. இல்ல தண்ணி இனி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? கைய நீ காலா நினைப்ப, வாய நீ மூக்கா நினைப்ப, மூக்க நீ காலா நினைப்பியா? ஏன் இப்படி கைய காலா நினைச்ச? எல்லாரும் தொண்டு தொட்டு சொல்ற சொல்லு. 99 எதுக்கு கைய காலா நினைச்சேன்னு சொல்லு. உன்ன பெரிய ஒரு சீக்கிரம் ஆள் சொல்லிருக்காரு. பாப்போம். ஆமாமா, மறந்தே போயிட்டேன். வாயாலே சுருக்கு இருக்கிறானே. அண்ணே அண்ணே, உன் கைய காலான்னு நினைச்சு கேக்குறேன், கொஞ்சம் நெருப்பு கொடுத்தல. என்ன நினைச்சு கேக்குற? கைய காலான்னு நினைச்சு கேக்குறேன். கைய எதுக்கு காலம் நினைக்கிற? கைய காலம் நினைச்சுனா அப்ப காலம் என்ன வேணும்? அப்புறம் நம்ம கேட்டானே, தண்ணி நீ போட்டிருக்கியா? அப்புறம் நம்ம கேட்டானே, அது என்ன 99. அப்புறம் நம்ம கேட்டானே, அப்புறம் நம்ம கேட்டானே, அதை கேட்க துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நான், துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். அப்பா என்ன இருட்டு. நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்தாளா இருந்தா ஆம்பிடுதியா? ஐயோ, நெருப்பட்டி மரத்தாப்புல வச்சுட்டு வந்துட்டோமே. இந்த அத்துவான காட்டுல இந்நேரத்துல எவன்ட்ட போய் நெருப்பட்டி கேட்கறது? தம்பி யாரு? தம்பி ஐயா, நெருப்பட்டி கேட்டீங்க? ஆமாங்க, ஆமாங்க. அதான் இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம். நீங்களா வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. பத்த வச்சுறீங்க. என்ன மனுஷன்? ஐயோ, தீப்பெட்டி விழுந்துருச்சுங்கய்யா, எடுத்துக்கிறேன். ஆளுங்கண்ணே, ஏப்பா இப்படி தலைவரிக்க முடியாத? ஐயா காப்பாத்துக்கியா, என்னை காப்பாத்துக்க. பயப்படாத, நான் இருக்க சொல்லி. என்ன ஐயா, பேரை கண்டால பாத்துட்டியா? பேயா? பேரு நீ ஏப்பா பயப்படுற? நேற்று மனுஷனா இருக்கிறவன் இன்னைக்கு பேயா போறான், இன்னைக்கு மனுஷனா இருக்கிறவன் நாளைக்கு பேயாக போறான். நான் இருக்கேன் ராஜா, நீ பயப்படாத. ஐயா, உங்களை பார்த்தோம்னதான் எனக்கு ஒரு தைரியமே வருது. அந்த கடவுளே கண்ணு முன்னால வந்து காட்சி தர்ற மாதிரி இருக்கு. தயவு பண்ணி என்னை கொண்டு எங்க வீட்டுல விட்டுருக்கியா? ஐயா ஐயா, உங்க கால வந்து கெஞ்சி கேட்கிறியா? நீங்க என்னை கொண்டு காப்பாற்ற விட்டுருக்கியா? ஐயா 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 ஐயா, ஏன் பாருது, என்ன தப்பு பண்ணாட்டு இப்படி துணியை பொத்தி போட்டு அடிக்கிற? யாரும் பாத்துருவாங்கன்னா? அன்னைக்கு பஞ்சாயத்துல ஐயா எடுத்து பேசினா, அங்கேயே அடிச்சிருந்தா அது சாதி பிரச்சனையா இருக்கும். அதனாலதான் ஊருக்கு தெரியாம அவனுக்கே தெரியாம இந்த முத்துன ஐயா எடுத்து பேசானா? நான் அடிக்கிறத பாத்து இருந்துட்டு சும்மா விட்டான்னு கேக்குற நக்கல உனக்கு? இல்ல, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். அப்ப இது வரைக்கும் நான் உனக்கு உதவுனது இல்ல. ஒன்னே சொல்லப்பா நானு. அப்புறம் உனக்கு அண்ணன் இல்ல. இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதான் பண்ண முடியும்பா? குண்டக்கன்னா என்ன? குண்டக்கா மண்டக்கன்னா என்ன? ஓ சொல்றா. இல்ல, குண்டக்கன்னா குண்டக்கா, மண்டக்கன்னா மண்டக்க, குண்டக்க மண்டக்க, இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியுமாப்பா? இது அப்பாவா? முதல்ல அண்ணன் என்ன, இப்ப அப்பாங்க, போக போக தாத்தாம்பியா? துண்டெல்லாம் எனக்கு பாரதி. அதாவது நீ பப்பா இல்லப்பா. வாயில விரல வச்சா கூட உனக்கு கடிக்க தெரியாது. நல்லா கடிப்பேன், நல்ல எறும்பு மாதிரி கடிப்பேன் நானு. அப்படியா? இந்த கடி கடிடா. ஒண்ணு இல்ல, கடிடா கடிடா. உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்று தெரியாது. உள்ளத்தில் இருப்பது வார்த்தை. என்ன வருது? நேற்று வர சொல்லி விட்டான்ல, ஏன் வரல? சொல்லி விட்டியா? சொல்லி விட்டு இருந்தா என்னன்னா என்ன வந்து நின்று இருப்பா? என்னவா வந்து நிப்ப? என்னன்னா என்னையா வந்து நின்றுப்பேன். ஏன் நீ செவிடா? ஐயோ, பின்ன
காது கேட்காட்டி தான்டா எள்ளுனா என்னையா வந்து நிப்பாங்க. நான் எள்ளுனா நீ என்னையா வந்து நிப்ப, நான் என்னன்னா நீ என்ன வந்து நிப்ப. இல்லப்பா சுறுசுறுப்பா ஓடி வந்திருப்பேன்னு சொல்ல வந்தேன். இது சுறுசுறுப்பு இல்லப்பா, சொல் பேச்சு கேளாமை, அப்படியா? அயோக்கியத்தனம், மொள்ள மாறித்தனம், இல்ல ராசா, மண்ட கர்வம். சத்தியமா கிடையாது. பின்ன நான் ஒண்ணு சொன்னா நீ இருக்கிற வேற ஒண்ணு செய்யற. ஊருக்குள்ள சொல்றதா நான் சொல்றேன். ஊருக்குள்ள சொல்ற நீ எதுக்கா சொல்ற? ஊருக்குள்ள சொல்றதாப்பா நான் சொல்றேன். ஊருக்குள்ள சொல்றத நீ எதுக்குப்பா சொல்ற? அவங்க நிறுத்த சொல்ல நான் நிறுத்துறேன். அவன்கிட்ட போய் நான் எதுக்கா நிறுத்த சொல்லணும்? அப்பா தெரியாம சொல்லிட்டப்பா. ஆமா, இப்ப எதுக்கு ஏத்த இறக்கமா பேசுற? என்ன பைத்தியம் நினைச்சேன். உன்னை போய் அப்படி நினைப்பனாப்பா? அப்ப நீ பைத்தியம் தானே? ஒரு குத்து மதிப்பா சொல்ல வந்தப்பா. குத்துக்கு மதிப்பு இருக்காடா? இருக்க. இந்த குத்துக்கு என்ன மதிப்பு, இந்த குத்துக்கு என்ன மதிப்பு, இந்த குத்துக்கு என்ன மதிப்பு, இந்த எப்பா உன் காலை எங்க காட்டுப்பா. இதா நீதான் கைய காலா நினைப்பியே. ஆரம்பிச்சுட்டானே. ஏத்தா இடுப்புல சுழுக்கு பிடிக்கிற அளவுக்கு என்ன பண்ண? நம்ம பக்கத்து வீட்டு சரசு புருஷன் இல்ல? யாரு? அந்த மிலிட்டரியில இருந்து வந்திருக்காரு அந்த பெருசா? அவர்தான் அவர்தான். என்ன கணம் கணக்குறாரு. இடுப்பு போச்சு. ஐயோ வரதி, ஊரு கெட்டு நாசமா போச்சா. உசுரோட அந்த புருஷன் உடலுக்கு எல்லாட்டும் இருக்கும்போது மிலிட்டரிக்காரனையே சொல்றான். இப்ப போன புருஷன் வர்றான், அவனும் ஒரு சைஸா வரானப்பா. அப்பா பாரதி, இடுப்பு புடிச்சுக்கிச்சு, கொஞ்சம் வலிச்சு விடப்பா. டேய் இந்தா சுருக்கு பழகணும்னு சொன்னேன்ல, இவர் இடுப்புல பழகு. பொம்பளை எல்லாம் நீ வலிக்கணும், ஆம்பளை நானா? இருப்பா அது பிரியாணி சரி அடுப்பு பாரு போப்பா. வலிடானா நேரம். ஏய் சுருக்குறானா சுதி சேர்க்கிற? எனக்கு இதான்ப்பா தெரியும். எடு. எப்படிங்க சுருக்கு பிடிச்சது? சும்மா தூக்குனீங்களா? சும்மா இறக்குனீங்களா? வாய்க்கா வெட்டினீங்களா? வாய்க்கா அடைச்சிங்களா? இனிமேல் பேச செருப்பு கொண்டு அடிப்பா, அதுவும் பிஞ்ச செருப்பு அடி. ஏன் எனக்கு இதெல்லாம்? மரம் வெட்டினீங்களா? மரம் நட்டீங்களா? என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிச்சாங்க. யோ கேக்குறேன்ல சொல்லியா? மில்டிக்காரன் பொண்டாட்டி சரஸ் இருக்கல்ல? டேய் ஆமா, அவளுக்கு என்ன? பாவி மாவ என்ன கணக்கணக்கலாம். அவளுமா யோ சுழுக்களுக்கு சொன்ன துப்புறேன். இந்த சுழுக்கு துப்புறா போவோம். இந்த எண்ணெயை கையில வச்சு தேய்ச்சிட்டு போ. போய் சொல்ல போயா. கர்ம கர்மம் ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. முண்டாட்டியா தப்பா சொல்றேன். மிலிட்டரிக்காரனுக்கு அவன் முண்டாட்டிக்கு ராசி எல்லாம் ஒரே சண்டை. நானும் என் முண்டாட்டியை விளக்க போனா வந்து சுருக்கிறாரு. இதுக்கு மேல ஏதாவது பேசுனேன் நாக்கு இழுத்து வச்சு கடிச்சு. ஆமா ஏய் நில்றா. ஏமா போறவர் எதுக்கு கூப்பிடுற நீங்க? நீங்க வாங்கண்ணே சொல்றேன். என்ன சொன்ன இப்போ? நாக்கு இழுத்து வச்சு கடிச்சிருவேன். ஒரு பெரிய மனுஷன் அப்படியே சொல்லலாம். நீங்க அவர் கோவப்படுறாருல, அவர் அடிச்சா தாங்க. நீங்க போட்டு போ போ. சொன்னத செய்டா. நாக்கை இழுத்து வச்சு கடிடா. இவன் நாக்கை இழுத்து வச்சு கடிடா. நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் மாதிரி பழகிட்டு இருக்கோம். எப்ப நம்ம அண்ணன் மாதிரி பழகிறோம்? கடிக்கையில அடிக்க. நான் தண்ணீர் பந்தலில் நின்றிருந்தேன், அவள் தாகம் என்று சொன்னான். அவள் தன்னன் தனியாய் நின்றி. என்ன இட்லி துணியா கரண்ட் கம்பியில காய போட்டு பாத்துட்டு நிக்கிறா? அது ஒண்ணு இட்லி துணி இல்லையா? என்னோட பிராயா? புறாவா? பெண் புறாவா ஆண் புறாவா? புறா இல்லையா? என்னோட உள்பாடியா? உள்பாடியா? ஓ நீங்க போடுற முண்டா பணியனா? ஆமா, அது எப்படி இவ்வளவு நேரத்துல ஏறி காய போட்ட நீ? நான் ஒண்ணும் காய போடலையா? நான் என் வீட்டு கொடியில தான் காய போட்டிருந்தேன். இந்த மாதிரி கருங்காக்கா சனியண்டா இங்க கொண்டாந்து போட்டுருச்சு. அது கொக்க மக்கா. ஏண்டி நீங்க எல்லாம் சிகப்பா இருக்கேன்ற ஆணவமா? ஆமா, இப்ப எல்லாம் காக்கா வட தூக்குறது விட்டுட்டு புறா தூக்க ஆரம்பிச்சிருச்சா? சரி சரி, நீ ஒண்ணும் கவலைப்படாம இங்கே நில்லு. ஓ முன்னால ஏறி எடுத்து காட்டுறேன். ஏண்டா வீரமுத்து, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏண்டா கரண்ட் கம்பத்துல ஏறிய சாக்கடிச்சு செத்துற மாட்டா? ஏண்டா வெண்ண என்ன கிறுக்கு மாக்கா நினைச்சியா? இம்புடுக்கு ஆண்டு சிட்டுக்குருவி இந்த கரண்ட் கம்பியில உட்காந்து கபடி விளாண்டு போகுது. இவ்வளவு பெரிய உருவத்தை என்னடா பண்ண போகுது இந்த கம்பி? வேலையை பார்த்துட்டு போனா டுபுக்கு. என்ன பண்றாவ? காலி ஊர்ல இன்னைக்கு ஒரு இடம் உறுதியாகி போச்சு. எத்தனையோ சாவுக்கு இவன் கொட்டடிச்சிருக்கான். பாவம் இவன் சாவுக்கு கொட்டடிச்ச பாரதி போய் கூட ஊர்ல இல்ல. அடியே கேட்டு மாக்கான். உன் டிக்கெட்டுக்கு அப்புறம் தாண்டி எனக்கு டிக்கெட்டு. அடியே குள்ள கத்திரிக்கா. இந்த வீரமுத்தோட வீரத்தை இப்பயாவது பாத்துக்கடி. டேய் வீரமுத்து, போஸ்ட் மரத்துல தொங்கிட்டு இருக்க பார்த்தா முருங்க மரத்துல பேய் இருக்க மாதிரி தெரியுதா? டோய் ஐயோ,
இந்த நேரம் பார்த்து உங்க அப்பா வர்றானே. மாப்பிள உங்களை தான் மாப்பிள வெளியே வாங்க. இதோடு வெளியில உனக்கு தெரியாதா? உங்களை மறக்க யாராலும் முடியாது. வாங்க மாப்பிள. மாப்பிள்ளையா? நானா? உங்களுக்கா? என் பொண்ணு நீங்க கணக்கு பண்றீங்கன்னா எனக்கு மாப்பிள தானே? ஆமா. என் பொண்ணு தனியா தான் குளிச்சுட்டு இருக்கா. சோப்பு போட்டு லெவல் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு சீக்கிரம் பிக்கப் பண்றீங்களோ அவளுக்கு எனக்கு நல்லது. நீங்களும் என் பொண்ணு குளிச்சு நீராடி மேல வர்றப்ப என் பொண்ணு ஒரு குறைஞ்சோட வந்தா கூட நான் கவலைப்படுறேன். எப்படியோ ஒரு வழியா செட்டப் பண்ணி முடிச்சாச்சு. அட பாவி, அந்த பிள்ளைக்கு நீ அப்பனா இல்ல அவட்டியே கேப்பான். எவ்வளோ ஏண்டி என்னையா அந்த ஆள் நெசமாவே உங்க ஒப்பனா? ஏயா சந்தேகமா இருக்கா? இல்ல பார்த்தா உங்க ஒப்ப மாதிரி தெரியலையே. ஏதோ புரோக்கர் ரேஞ்சில இருக்கா. இருக்கும் இருக்கும். சரி அது இருக்கட்டும். இப்படி தனியா குளிக்கிறேடி. நான் வேணா கொஞ்சம் முதுகு தைக்கட்டா? எல்லாம் சும்மா. என் மேல நெசமாவே பிரியா இருந்தா வேற ஒரு பொண்ணு பார்க்க போயிருக்கியா? ஓ நானா போறேன். அந்த கிழட்டு முதலைதான் எடுத்துட்டு போச்சு. என்னைக்கு இருந்தாலும் எனக்கு நீரா பொண்டாட்டி. எங்க அப்பா வச்சிருக்க 25 பொண்ணு 5 பொண்ணு உனக்கு தான். 10 பவுனு 15 15 15 20 தம்பி. யாரோட நமஸ்காரம். யோ என்னையா தம்பி என்ன நம்பி பொம்பளை குடிக்கிறது உனக்கு என்ன வேடிக்கை? நீங்க மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யோ நான் உள்ளூர்காரன். என்ன வேணாலும் பண்ணுவேன். அவன் நீ யாரு, எந்த ஊரு, இங்க என்ன வேணும் உனக்கு? தேவர் பாளையத்துக்கு வெளியே எப்படிங்க? தேவராயத்துக்கு வழி கேட்கிற இடமானது? வாய் நிறுத்து. என்னடா வாய் நிறுத்தி ஏண்டா இது வரைக்கும் ஏன் முதுகு கூட நான் சோப் போட்டதுடா. வாழ்க்கையில முதல்ல ஒரு பொம்பளை பிள்ளை சோப் போட போறத கெடுக்காம பாக்குறீங்க. என் அக்காவுக்கு காப்பாச்சு. ஈரமுத்து